ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேயர் 2 அதில் நடக்கிற ஒரு லூப். லேயர் 2னாலே உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். லேயர் 2ங்கிறது வந்துட்டு OSI லேயரில் செகண்ட் லேயர், விச் இஸ் டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயரில் சுவிச்சஸ் தான் ஒர்க் ஆகும். சுவிச்சஸ் வந்து மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த லேயர் 2ல் எப்படி லூப் அப்படின்னா என்ன, அது எப்படி நடக்கும், அதை எப்படி அவாய்ட் பண்ண போகிறாங்க, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டெக்னாலஜி இப்போ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஃபர்தராக வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்லைட் நம்பர் 2 ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்லைடில் பாருங்கள், நம்ம switching loop or bridge loop occurs in a computer network when there is more than one layer 2 path between two end points. எண்ட் பாயிண்ட்ங்கிறது உங்களுடைய டெஸ்க்டாப் இல்லைனா லேப்டாப் கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள்கிட்ட வந்து இன்னும் சிம்பிளாக சொல்லலாம், 2 சுவிட்ச் இருக்குது. அந்த 2 சுவிட்சுக்கு இடையில நீங்கள் வந்து கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்கு ஒரு கேபிளை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கன்சிடர் பண்ணிக்கோங்க, பெரிய கம்பெனிலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 2 சுவிட்ச் இருக்குது, 2 சுவிட்சுக்கு இடையில அப்லிங் இந்த சுவிட்சுக்கும் அந்த சுவிட்சுக்கும் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் 2 இல்லைன்னா 3 லிங்கை சேர்த்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அதுதான் வந்து ரிடண்டன்சி. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஃபெயில் ஓவர்னு சொல்லி. ஒரு லிங்க் டவுன் ஆயிடுச்சுன்னா கூட வித்தவுட் அந்த எண்ட் யூசர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எந்த இஷ்யூ ஆகாமல் இன்னொரு லிங்க் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகணும். அந்த பர்பஸுக்கு தான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுல தான் நமக்கு வந்து லூப் ஆகும். அப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ராட்காஸ்ட்னு ஒன்று பார்த்தோம். என்னென்னா, ப்ராட்காஸ்ட் ஒரு பர்டிகுலர் போர்ட்லேருந்து ஒரு ப்ராட்காஸ்ட் பேக்கெட் சுவிட்சுக்கு வருதுன்னு சொன்னால் அந்த சுவிட்சோட ஃபங்க்ஷன் என்னென்னா, எந்த போர்ட்டில் இருந்து வந்ததோ அந்த போர்ட்டை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஆக்டிவாக இருக்க எல்லா போர்ட்லேயும் அந்த பேக்கெட் அனுப்புறது தான் ப்ராட்காஸ்ட்டோட மீனிங்கே. நம்ம இந்த மாதிரி 2 அப்லிங் கனெக்ட் பண்ணியிருந்தால் என்ன ஆகும், போர்ட் நம்பர் 2, 3 இந்த 2 எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. போர்ட் நம்பர் 1ல் வந்து ஒரு சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க சுவிட்ச் ஏல. அப்போ போர்ட் நம்பர் 2, 3 வந்துட்டு அந்த பக்கம் இருக்க சுவிட்சில் போர்ட் நம்பர் 2, 3ல கனெக்ட் ஆயிருக்கு. சுவிட்ச் பியில் இன்னொரு சிஸ்டம் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ சுவிட்ச் ஏ வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் மிஷின் ஏ வந்து சுவிட்ச் ஏல கனெக்ட் பண்ணியிருக்கிற மிஷின் வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் பேக்கெட் அனுப்பியிருக்கா. சுவிட்ச் ஏ என்ன பண்ணும், போர்ட் நம்பர் 2லையும் அதே பேக்கெட் அனுப்பும், போர்ட் நம்பர் 3லையும் அனுப்பும். ஸோ சுவிட்ச் பி அந்த செகண்ட் சுவிட்ச் என்ன பண்ணும், 2 போர்ட்டில் சேம் ப்ராட்காஸ்ட் பேக்கெட்டை ரிசீவ் பண்ணும். ஆனால் அந்த சுவிட்சுக்கு வந்துட்டு இது ப்ராட்காஸ்ட் பேக்கெட்டு, நான் வந்துட்டு மற்ற போர்ட்டுக்கு இந்த பர்டிகுலர் போர்ட்டில் அனுப்பக்கூடாது அப்படிங்கிறது தெரியாது. அதனுடைய மீனிங்கே என்ன, ப்ராட்காஸ்ட்னா நான் எந்த போர்ட்டில் ரிசீவ் பண்ணணும் அந்த போர்ட்டை விட்டுட்டு மிச்சம் இருக்க போர்ட்டில் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லி அதனுடைய மீனிங். அப்போ சுவிட்ச் பி என்ன பண்ணும், 2ல இருந்து ரிசீவ் பண்ண சேம் ப்ராட்காஸ்ட்டை 3 வழியாக அனுப்பும், 3ல ரிசீவ் பண்ண சேம் ப்ராட்காஸ்ட்டை 2ல அனுப்பும். ஸோ ஏலேருந்து போன ப்ராட்காஸ்ட் பிக்கு போனது 2 டிஃப்ரெண்ட் போர்ட்டில் திருப்பி சுவிட்ச் ஏக்கு வரும். சுவிட்ச் ஏ வந்து ரிப்பீட் பண்ணும் சேம் திங்க. அப்போ என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் சுவிச்சஸில் வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் ஸ்டார்ம் கிரியேட் ஆயிரும். கொஞ்ச நேரத்தில் சுவிட்ச் யூட்டிலைசேஷன் எல்லாம் ஃபுல் ஆகிட்டு எந்த நெட்வொர்க்குமே வேலை செய்யாது. ஏன்னா ப்ராட்காஸ்ட் பேக்கெட்டை ஜாம் ஆகிருக்கும் அங்கே. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லூப் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரியல் டைமில் எனக்கு கூட ஒர்க் பண்ண நிறைய பேர் இந்த சேலஞ்சஸை பார்த்துருக்குறாங்க. ஈவன் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கூட அந்த சேலஞ்சஸை நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஒரு சுவிட்சுக்கு இடையில இருக்கிற அப்லிங் கேபிள் எல்லாம் அன்பிளக் பண்ணி எந்த சுவிட்சில் லூப் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இன்னொன்று, அந்த சுவிட்சில் வந்து லைட் வந்து வேகமாக பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இப்போ இந்த நெட்வொர்க் ஒரு மிஷின் வழியாக மட்டும்தான் ப்ராட்காஸ்ட் பேக்கெட் போயிட்டு அங்கே லூப் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு சுவிட்சில் வந்து ஒரு நெட்வொர்க் கேபிளில் 2 எட்ஜையும் எடுத்து டைரெக்டாக நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் போர்ட்டில் ஒரே சுவிட்சில் கனெக்ட் பண்ணால் கூட லூப் ஆகும். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. அதைத்தான் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சினாரியோவில் வந்துட்டு டெஃபினட்டாக லூப் ஆகும். அதனால் நீங்கள் வந்து லூப்பை இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கேபிள் கனெக்டிவிட்டி நீங்கள் பண்ணவே கூடாது. இப்போ உங்கள் ஆஃபீஸில் நெட்வொர்க் லூப் ஆயிடுச்சுனாலும் இமிடியேட்டாக உங்கள் மைண்டுக்கு என்ன வரணும், அந்த இடத்துல லூப்பை ப்ரிவெண்ட் பண்ணுற எந்த மெக்கானிசமும் அந்த சுவிட்சில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, அதனால தான் எங்கேயும் லூப் ஆகிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து சிம்பிளாக இன்னொரு சின்ன ஜிப் ஃபைல் ஒன்று வச்சுருக்கிறேன், அதை ஜஸ்ட் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், பார்த்துட்டு நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஃபைலை பாருங்கள். PC1 ஒரு பேக்கெட் அனுப்பியிருக்கு சுவிட்ச் 2க்கு. சுவிட்ச் 2 வந்து 3 and 1க்கு அனுப்பியிருக்குது. ஆனால் அந்த இடத்துல லூப் ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னால் சுவிட்ச் 1, 2, 3 இந்த 3 கடையில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கேபிள் கனெக்டிவிட்டி இருக்குது. அதனால் அந்த இடத்துல சுவிட்ச் 2லேருந்து போகிற டிராஃபிக் வந்து 3க்கும் போகும், 1க்கும் போகும். ஆனால் அது 2க்குமே தெரியாது இது வந்து ப்ராட்காஸ்ட்னு சொல்லி. அதே பேக்கெட்டை திருப்பி சுவிட்ச் 2க்கு அனுப்பும். இந்த மாதிரி அந்த இடத்துல நெட்வொர்க் லூப் ஆகிட்டு உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் நெட்வொர்க் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். இதுதான் நெட்வொர்க் லூப். ஸோ இந்த பர்டிகுலர் லூப்பை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு
என்ன மெக்கானிசம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால். அந்த ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால் வந்துட்டு உங்கள் சுவிட்சில் டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணியிருந்ததுன்னா என்ன ஆகும், அந்த ப்ரோட்டோகாலே வந்து ஏதாவது ஒரு போர்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த பர்டிகுலர் கனெக்டிவிட்டியில் வந்துட்டு லூப் இருக்குது, அதனால ஒரு பர்டிகுலர் போர்ட்டை நான் வந்து டிசேபிள் மோடில் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் போர்ட்டை டிசேபிள் பண்ணி வச்சிரும். அப்போ அந்த இடத்துல லூப் இருக்காது. இன்கேஸ் ஒரு லிங்க் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால் என்ன பண்ணும், என்னோட ஆக்சுவல் லிங்க் டவுன் ஆயிடுச்சு, ஸோ நான் டிசேபிள் பண்ணி வச்ச போர்ட்டை இப்போ ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் ஸ்பேனிங் ட்ரீயோட ப்ரோட்டோகாலோட வேலை. இப்போ இதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இப்போ பேக்கெட் ட்ரேசர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு சுவிட்ச் எடுத்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம லூப் செக் பண்ண போகிறதுனால 2 சுவிட்ச் எடுத்துருக்கிறேன். 2 சுவிட்சுக்கு இடையில 2 கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணுறேன். இப்போ 2 கம்ப்யூட்டர் எடுத்துக்கலாம். எனிவே இந்த பர்டிகுலர் ப்ராக்டிக்கலாக நமக்கு கம்ப்யூட்டர் தேவையில்லை, இருந்தாலும் ஒரு ப்ராட்காஸ்ட் பேக்கெட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். பட் பை டிஃபால்ட்டாக சிஸ்கோ பேக்கெட் ரைசரில் நீங்கள் பேக்கெட் ஜென்ரேட் பண்ணாமல் வெறுமனே ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லி கேப்சர் பண்ணாலே அந்த லூப் இருக்கிறது உங்களுக்கு காமிக்கும். இப்போ இந்த மிஷினுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிக்கிறேன். 192.168.1.1. இந்த மிஷினுக்கு 192.168.1.2. இப்போ இந்த சுவிட்சில் நீங்கள் பாருங்கள், நான் வந்து 2 சுவிட்சுக்கு நடுவில் 2 கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். சுவிட்ச் 0, சுவிட்ச் 1. இந்த 2க்கு நடுவில் அப்லிங் எங்கே இருக்குன்னா, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1ல் கனெக்ட் ஆகிருக்கு. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/2 வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/2ல் கனெக்ட் ஆகிருக்குது. பிசி 0 ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 3ல் கனெக்ட் ஆகிருக்குது. இந்த பக்கம் பிசி 1 ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 3ல் சுவிட்ச் 1ல் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இந்த டயக்ராமை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு போர்ட்டு மட்டும் ஆரஞ்சு போர்ட்டு. இந்த பர்டிகுலர் போர்ட்டு தான் ஸ்பேனிங் ட்ரீல இப்போ வந்து பிளாக்ட் அல்லனா டிசேபிள்டு அந்த மோட்ல இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல லூப் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஒரு போர்ட்டை வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்குது, இந்த இடத்துல லூப் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ரொம்ப பிகினர்ஸ் லெவல்ல நான் சொல்லி கொடுக்கறதுனால ரொம்ப டீடைலா ப்ரோட்டோகால் பத்தி நான் இப்போ சொல்லி கொடுக்கல. அது வந்துட்டு கொஞ்சம் போக ஃபர்தர் வீடியோஸ்ல எல்லாம் சொல்லிட்டு வருவேன். அதனால இப்போ பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன், இங்க பேக்கெட் கேப்சர்ல வந்துட்டு எஸ்டிபி ஸ்பேனிங் ட்ரீ பிளஸ் ஆர்ப், ஏன்னா ஒரு ப்ராட்காஸ்ட் பேக்கெட் நான் ஜென்ரேட் பண்ணணும்ல. ஸோ பிசி 0லேருந்து பிசி 1 பிங் பண்ணும்போது எனக்கு டெஸ்டினேஷன் மிஷினோட ஐபி இருக்கும், ஆனால் மேக் இருக்காது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்ப் வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ நான் வந்து ஆர்ப் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால் எஸ்டிபி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் அன்செக் பண்ணிடுறேன். ஈவன் நான் இப்போ ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகாலை கேப்சர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக ஸ்பேனிங் ட்ரீ பற்றியா நிறையா வரும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கலாம். ஜஸ்ட் வாங்க இப்போ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து போர்ட் வந்து பிளாக் ஆகிருக்குது. ஸோ நான் பிசி 0லேருந்து பிசி 1 வந்து பிங் பண்ண போகிறேன். பிங் 192.168.1.2. ஸோ ஒரு ஆர்ப் பேக்கெட் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஏன்னா ஐசிஎம்பி கேப்சர் பண்ணல, அதனால தான் ஃபர்ஸ்ட் ஐசிஎம்பி வரல, இல்லைன்னா ஐசிஎம்பி வந்துருக்கும். இப்போ ஆர்ப் பேக்கெட் என்னாச்சு, சுவிட்சுக்கு போயிடுச்சு. சுவிட்சு 0லேருந்து சுவிட்சு 1க்கு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 வழியாக போயிருக்கும். ஏன்னா அந்த கேபிள் தான் 2 பக்கம் அப்லிங்கில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ நாங்கள் இன்னொரு விஷயத்த காமிக்கணும். சுவிட்ச் 1லேருந்து பாருங்கள், பிசி 1க்கு வந்துச்சு. அதே மாதிரி ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/2 வழியாக இந்த சுவிட்ச் 1 என்ன பண்ணுச்சு, சேம் ப்ராட்காஸ்ட் பேக்கெட்டை சுவிட்ச் 1க்கு அனுப்பிச்சு. ஆனால் சுவிட்ச் 1 வந்துட்டு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/2 வாங்கலை. ஏன் வாங்கலைன்னா அந்த பர்டிகுலர் டிசேபிள் மோட்ல இருக்கு, அதனால தான் அந்த பர்டிகுலர் போர்ட் அங்கே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தட்ல தான் இப்போ ஸ்பேனிங் ட்ரீ என்ன பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருக்கு.
ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல லூப் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்ஸ் போகும். பிசி 1 வந்து சுவிட்ச் 1க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும், சுவிட்ச் 1 சுவிட்ச் 0க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும், சுவிட்ச் 0 பிசி 0க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடும். ஏன்னா இந்த இடத்துல லூப் ஆகாமல் ஸ்பேனிங் ட்ரீ இருக்கிறதுனால தடுத்துருச்சு. இப்போ இதில் நீங்கள் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பை டிஃபால்ட்டாக மேனேஜபிள் சுவிட்ச் இருந்தாலும் ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால் சப்போர்ட் பண்ணுற சுவிட்ச் இருந்தாலும் அது எனேபிள் மோடில் தான் இருக்கும். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டோகால் பற்றி கற்றுக்க போகிறோம். என்னன்னா VLAN, வெர்ச்சுவல் லேன். லேன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட் நம்ம கற்றுக்க போகிறது வந்து வெர்ச்சுவல் லேன். ஸோ எந்த சுவிட்ச் எடுத்துக்கிட்டாலும் பை டிஃபால்ட்டாக அந்த சுவிட்ச் போர்ட்டுங்கிறதுனால இந்த மாதிரி அந்த மாதிரி 24 போர்ட் இருக்கும். இந்த சுவிட்ச் போர்ட் எல்லாமே ஒரு VLANக்கு மினிமம் வந்து பைண்ட் ஆகி இருக்கணும். ஐ மீன் ஒரு பர்டிகுலர் VLAN பர்டிகுலர் போர்ட் அட்டாச் பண்ணி இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக VLAN 1 அப்படிங்கிறது சுவிட்சோட டிஃபால்ட் VLAN. அந்த VLAN 1 வந்துட்டு எல்லா போர்ட்லையும் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ VLAN பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு இங்கே வந்து ஸ்பேனிங் ட்ரீ எனேபிள் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும்னு சொன்னால் இந்த சுவிட்சில் லாகின் பண்ணி எனேபிள் கொடுக்குறேன். ஷோ ஸ்பேனிங் ட்ரீ VLAN 1. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் இருந்தாலும் சொல்கிறேன். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 FWD அப்படின்னு சொன்னால் ஃபார்வர்டு இந்த பர்டிகுலர் போர்ட் ஆக்டிவில் இருக்குது. 0/2 BLKனே பிளாக் ஸ்டேட்டில் இருக்குது. அகைன் 0/3 பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டில் இருக்குது. அதுமாதிரி ரோல் பாருங்கள். இது வந்து ரூட், இது அல்டர்னேட், இது டிசைக்னேட்டட். ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால் பற்றி படிக்கும்போது கற்றுக்கலாம். ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு ரஃபாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். 0/2 வந்து பிளாக் ஸ்டேட்டில் இருக்குது. ஏன்னா ஸ்பேனிங் ட்ரீ எனேபிள் பண்ணி இருக்குது. அந்த எனேபிள் பண்ணி இருக்கிறதுனால இது ஒர்க் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்பேனிங் ட்ரீயை டிசேபிள் பண்ணிட்டு எப்படி லூப் ஆகுதுங்கிறத கற்றுக்க போகிறோம். ஸோ சேம் வந்து நீங்கள் இந்த சுவிட்சில் பார்க்கணும்னாலும் இப்போ ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஸ்பேனிங் ட்ரீ VLAN 1. இங்கே பாருங்க 3 போட்டோம். 0/1, 0/3 அண்ட் 0/2 3 போட்டுமே ஃபார்வர்ட் ஸ்டேட்டில் இருக்குது. 3மே க்ரீனாக இருக்குது. அதில் ஒரு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் 2 போட்டுமே வந்து அதர் சுவிட்சோட அப்லிங்காக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று சொன்னேன், எல்லா சுவிட்சோட எல்லா போட்டுமே வந்து VLAN 1 தான் பை டிஃபால்ட்டாக இருக்குன்னு சொன்னேன். அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணணும்னா கமெண்ட் இருக்குது. ஷோ VLAN 1. சாரி, நீங்கள் ஷோ VLAN அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஷோ VLAN கொடுத்தீங்கன்னாக்கி இப்போ VLAN 1 இருக்குது. இது டிஃபால்ட் VLAN. ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது. இது எந்த போர்ட்டுக்கெலாம் இருக்குதுன்னு சொன்னால் பை டிஃபால்ட்டாக எல்லா போர்ட்லையும் VLAN 1 தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பேனிங் ட்ரீ எனேபிள் பண்ணியிருக்கிறத பார்த்துருக்குறோம். அந்த ஸ்பேனிங் ட்ரீயோட போர்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துருக்குறோம். நம்ம சொன்ன மாதிரி இதில் வந்து டிஃபால்ட் VLAN 1 எல்லா சுவிட்ச்லையும் வரும். அந்த டிஃபால்ட் VLAN 1 தான் எல்லா போர்ட்லையும் பைண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னைக்கு இந்த லூப் பற்றி கற்றுக்கிறதுக்கு இவ்வளவு போதும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பர்டிகுலர் இப்போ வந்துட்டு நான் வந்து இதை சேவ் பண்ணிவிட்டு சேம் டோபாலஜியை திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். அப்போ நான் ஸ்பேனிங் ட்ரீ டிசேபிள் பண்ணி காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா சேம் டோபாலஜி நம்ம இன்னொன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2 சுவிட்ச் எடுத்துக்கிறேன். 2 சுவிட்ச் எடுத்துட்டு நான் வந்து அப்லிங்க் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வந்துட்டு ஸ்பேனிங் ட்ரீயை ஸ்டாப் பண்ணிடுறேன். எப்படி ஸ்டாப் பண்ண போகிறோம்னா சுவிட்சுக்குள்ளே போகணும். இருங்க, சுவிட்சில் OS பூட் ஆகிட்டு இருக்குது. நம்ம மொபைலில் வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருக்கிறோம். லேப்டாப்பில் விண்டோஸ் உபுண்டு வச்சுருக்கிற மாதிரி இந்த சுவிட்சஸ்க்கு கூட ஒரு OS இருக்கும். டிபெண்ட்ஸ் அந்த HP, டெல், IBM, சிஸ்கோ இந்த மாதிரி அவங்க என்ன சுவிட்ச் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு OS இருக்கும். சிஸ்கோவில் வந்து அது iOSன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த OS தான் பூட் ஆகிட்டு இருக்குது. அது பின் ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகே, அது பூட் ஆகட்டும். ஜஸ்ட் ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சிஸ்டத்தை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சுவிட்ச் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்பேனிங் ட்ரீயை டிசேபிள் பண்ண போகிறேன். அதுக்கு கமெண்ட் இருக்குது. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் கான்ஃபிகர் டெர்மினல்
எனக்கு எந்த கமெண்ட் சேஞ்ச் பண்ணாலும் கான்ஃபிக் டெர்மினலில் வரணும். நோ ஸ்பேனிங் ட்ரீ VLAN 1. ஸோ VLAN அந்த ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோக்கால் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் VLANக்கு தான் பைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ VLAN 1க்கு நான் ஸ்பேனிங் ட்ரீயை ஸ்டாப் பண்ணிட்டேன். எண்ட் சேவ் கான்ஃபிகரேஷனை சேவ் பண்ணுறதுக்கு ரைட் சேவ் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்ச் நம்பர் 2க்கு வர்றேன். இங்கேயும் சேம் செட்டப் தான் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா கான்ஃபிகர் மோடில் போகிறேன். கான்ஃபிக் மோடில் போயிட்டு நோ ஸ்பேனிங் ட்ரீ VLAN 1. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், பை டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்பேனிங் ட்ரீயை வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல இன்னொரு அப்லிங்க் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ 4 அப்லிங்கும் க்ரீனாக இருக்குது. ஏன்னா ஸ்பேனிங் ட்ரீ ரன் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மிஷினுக்கு ஐபி கொடுக்குறேன். 192.168.1.3. இந்த மிஷினுக்கு 192.168.1.4 கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து சேம் ஏஆர்பி கேப்சர் பண்ணுறேன். மிஷின் 3லேருந்து மிஷின் 4ஐ இப்போ நம்ம பிங் பண்ணலாம். கீழே வச்சுக்கிறேன், அப்போ தான் தெரியும். 192.168.1.4. ஸோ ப்ளஸ் டோபாலஜின்னு கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ 1.3 மிஷினில் நான் இருக்கிறேன். 1.4 பிங் பண்ணுறேன். இப்போ ஒரு ஏஆர்பி பேக்கெட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த சுவிட்சில் இந்த ஆர்க் பேக்கெட் வந்து ஒரு முடிவுக்கே வராமல் 2 சுவிட்சிலையும் எல்லா கம்ப்யூட்டர் நடுவுலையும் மாற்றி மாற்றி போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த செனரியோ இது வந்து டோபாலஜி 1. இந்த டோபாலஜி 1ல் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னு சொன்னால் ஸ்பேனிங் ட்ரீ ஆனில் இருக்குது. ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால் ஆல் போர்ட்ஸ் ஆர் இன் டிஃபால்ட் VLAN 1. இப்போ டோபாலஜி 2 எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால் ஆஃப் பண்ணியாச்சு. ஆல் போர்ட்ஸ் ரிமைன் சேம். ஆல் போர்ட்ஸ் ஆர் இன் டிஃபால்ட் VLAN 1. இதுக்கு கமெண்ட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கொடுக்குறேன். எப்படி நம்ம வந்துட்டு இந்த பர்டிகுலர் சுவிட்சில் போய்ட்டு ஸ்பேனிங் ட்ரீ ஆஃப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு சுவிட்சுக்குள்ளே லாகின் பண்ணும்போது அது வந்து கிரேட்டர் தென்ல இருக்கும். நீங்கள் எனேபிள் அப்படின்னு டைப் பண்ணுவீங்க. அது ஹேஷ் ப்ராம்ப்ட் வந்துடும். ஹேஷ் ப்ராம்ப்டில் போயிட்டு config terminal. இது வந்து ஷார்ட்டாக நீங்கள் இப்படி கூட கொடுக்கலாம், இல்லை ஃபுல்லாக டைப் பண்ணாலும் பண்ணலாம். இப்படி கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும், அது கான்ஃபிக் மோடுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் ஹேஷ் ப்ராம்ப்ட் இருக்கும். அங்கே வந்து நோ ஸ்பேனிங் ட்ரீ VLAN 1. ஸோ ஸ்பேனிங் ஐஃபன் இருக்குதான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ நோ ஸ்பேனிங் ஐஃபன் ட்ரீ VLAN 1. ஸோ இதுதான் கமெண்ட். இந்த கமெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இன்னும் ஏஆர்பி பேக்கெட் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் முடியவே இல்லை. ஏன்னா எல்லா போர்ட் நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த ப்ராட்காஸ்ட் டோம் கிரியேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு மிஷின் வந்து பிங்கே ஆகாது. சுற்றி 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 இந்த ப்ராட்காஸ்ட் தான் நடந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் லூப் நடக்கும். இப்போ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, லூப் அப்படின்னு ஒன்று நெட்வொர்க்கில் நடக்கும், அதை அவாய்ட் பண்ணுறது அது இருக்குது. டிஃபால்ட்டாக வந்து ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால் ஆனில் தான் இருக்கும். மேனேஜபிள் சுவிட்சாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால் சப்போர்ட் பண்ணுற சுவிட்சாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக ஆனில் இருக்கும். சுவிட்சில் VLAN அப்படின்னு ஒன்று இருக்குது. டிஃபால்ட் VLAN வந்து 1, அதுதான் எல்லா போர்ட்லையும் பைண்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட் கற்றுக்கிட்டீங்கல்ல, தட் இஸ் குட் எனஃப். நம்ம ஃபர்தர் வீடியோஸில் VLANனா என்னென்ன பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாக போகும்போது ஸ்பேனிங் ட்ரீயை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் படித்து முடிக்கிற போகிறவங்க, +2 10th டிப்ளமோ காலேஜ் படிக்கிற பசங்க, ஐடிக்குள்ளே வரணும், பேசிக்காக நெட்வொர்க் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வேலை தேடுறவங்க,
அவங்களுக்கு எல்லாம் இது கண்டிப்பாக கொண்டு போய் சேருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் வந்துட்டு பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அலாரம் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் இமிடியேட்டாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.